இன்றைய தினமலர் செய்தியில் தேர்தல் பறக்கும் படையினர் காரைக்குடியில் பறிமுதல் செய்யப்பட்ட 13,40,000 ரூபாய் பணத்தை பறித்து சென்ற இருவரை போலீசார் தேடுகின்றனர். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து பலி 25ஆக உயர்வு. நிவாரணம் கோரி உறவினர்கள் மறியல். ஓசூரில் கணவனை கொன்ற மனைவி கள்ளக்காதலனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் இந்திரா நகரில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வீடு மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. ஆற்காடு தொகுதியில் பதுக்கப்பட்ட 20 டன் அரிசி மூட்டைகள் பறிமுதல். கிடங்கிற்கு சீல் வைத்த அதிகாரிகள். இந்தியா தென்கொரியா இடையே சில்லுமுதல் கப்பல்கள் வரை வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மலையில் இருந்து பஸ் உருண்டு ஜம்மு காஷ்மீரில் 22 பேர் உயிரிழப்பு. மகாராஷ்டிராவில் தொண்டு நிறுவனத்தில் மதமாற்றம். உரிமையாளர் ரியாஸ் என்பவரை கைது செய்தது போலீஸ். அதிமுக வேட்பாளர்கள் அண்ணா நகர் கோகுல இந்திரா தி நகர் சத்யாவை ஆதரித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ரோடு ஷோ. வணக்கம்.